அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கின படம் ஆடுகளம். அந்த படம் வந்து சேவல் சண்டையை மையமாக வச்சு விறுவிறுப்பான கதைக்களத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த சேவல் சண்டையில் வர அந்த ஒரு பகை, அதில் வர அந்த போட்டி பொறாமை, அந்த பிரச்சனைகளை அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பாணியில் இப்போ ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. புது டீம் தான் களம் இறங்கியிருக்காங்க. ஒரு புது டீம் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்து பாகம் 1 தான் இது. பார்ட் 2 லீடு கொடுத்து முடிச்சிருக்க மாதிரி ஒரு சிறப்பான படம். அந்த படம் தான் பைரி. இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து கிரிட்டிக்ஸாலேயும் ப்ரெஷ்ஷாலேயும் மிகுந்த வரவேற்பு பெற்ற படம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப்போட வந்துச்சு. அந்த ஹைப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படம் வந்து ஆடுகளம் மாதிரி இருக்கா, இல்லை எப்படி இருக்குது? அதே மாதிரி இந்த மாரி படமும் தனுஷ் அவர்கள் நடித்து அந்த படத்தில் புறாவை பற்றி தான் வந்திருக்கோம். இந்த படமும் அந்த பாணியில் புறாவை பற்றியான படம். ஸோ இதை பற்றியான டீட்டெயிலெலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதை பற்றிய டீட்டெயிலெலாம் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த ரிவ்யூவை மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்கள்லையும் சரி, தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 18+ எல்லோரும் பார்க்கலாமா, இல்லை போர் அடிக்குதா, என்ன ஏது, அந்த மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ரிவ்யூ பார்க்கறதுன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து ஜான் கிளாடி அப்படின்றவர் எழுதி படத்தில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட புது முகங்கள் தான் எல்லாமே. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ சையத் மஜீத், அப்புறம் அம்மா கேரக்டரில் வர அந்த விஜி சேகர், அப்புறம் சரண்யா, ரவிச்சந்திரன், அப்புறம் ரமேஷ் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புது முகங்கள் தான் கிட்டத்தட்ட. ஸோ அது இல்லாமல் ராஜன் சொல்லி ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டரில் வரவரும் அவர் சிறப்பாக நடிச்சிருப்பார். அவர் வந்து அந்த ஜான் கிளாடின்னு சொல்லி அமல்ராஜ் கேரக்டரில் வர அவங்க அப்பாவை நடிச்சிருப்பார். அவரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதைக்களம் வந்து நாகர்கோவிலில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கப்படுது. நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக இந்த புறா வளர்ப்பு வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் வளர்க்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது புறா பந்தயத்துக்காக. படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ சையத் மஜீத் வந்து ஒரு படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கார். அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து விட்றாங்க. ஆனால் அவர் வந்து அதில் ஆர்வம் இல்லாமல் புறா பந்தயத்தில் ஈடுபடணும்னு விருப்பமாக இருக்கார். ஏன்னா அவங்க அம்மா ஏன் வேண்டாம்னு சொல்கிறாங்க இந்த புறா பந்தயம். ஏன்னா அவங்க அப்பா, சித்தப்பா, அவங்க தாத்தா எல்லாருமே இந்த புறா பந்தயத்தில் ஈடுபட்டு ஒழுங்கான வாழ்க்கையை அமைச்சிக்காம அவங்க லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வறுமையில் வாடுறாங்க. அதனால இது வேண்டாம்னு சொல்லி இந்த ஃபீல்டே வேண்டாம், புறா பந்தயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடாக வளர்த்துறாங்க. இருந்தாலும் காலேஜ் டைம் போகும்போது ஒரு ஆர்வம் வந்துடுது அந்த புறா பந்தயத்தெல்லாம் பார்த்து, அக்கம் பக்கங்களோட அது பியர் ப்ரெஷரில் பார்த்துட்டு. அது இல்லாமல் அவரோட ரொம்ப ஒரு அந்த ஏரியாவில் மிக பிரபலமாக இருக்கிற ஒரு ரமேஷ் பண்ணையான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஊரில் ஒரு முக்கிய புள்ளி வந்து அவர் தான் வந்து புறா வளர்ப்பு பந்தயத்தில் அந்த ஏரியாவில் மெயினாக மாவட்ட அளவில் கிளப்லாம் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவரோட புறா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் தாண்டி 26 மணி நேரம் பறந்து எல்லாரும் ஊரெல்லாம் ஒரு பெருமையாயிட்டோன்னா அதை தாண்டி காமிக்கணும்னு சொல்லி புறா வளர்க்கலாம் ஆசைப்படுறாரு. அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. இவர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சோம்னா இவர் அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து புறாக்கெல்லாம் அலோவ் பண்ணல. இவர் சொல்கிறார், அரியர்ஸ்லாம் முடியும்னா நான் புறாவை வீட்டில் வளர்ப்பேன், அதை வளர்த்துட்டு பேரலாக நான் வந்து அரியர்ஸும் கிளியர் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா ஒத்துக்கலை. அதேமாரி அவர் புறா வளர்க்குறாரு. அந்த புறா வளர்க்கும்போது அந்த ஊரில் அந்த ரமேஷ் பண்ணையாரோட புறாவோட அதிகமாக போகணுன்னு ஒரு எய்ம் பண்ணுற மாதிரியே ஊரில் இன்னொருத்தரும் அது சுயம்புன்னு சொல்லி அவரும் வந்து அந்த ரமேஷ் பண்ணையாரை எதிர்த்து அதே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு போட்டியாக வர மாதிரி தான் அவருக்கு ஈக்குவலான அந்த அதிகார பலம் உள்ளவர், உடல் பலமும் உள்ளவர். ஸோ அவரும் அந்த ஊர் பெரியவரை எதிர்த்து அவரும் வளர்க்குறாரு. ஸோ இப்போ இவங்க இந்த 3 பேருக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை வருது. யார் புறா வந்து அதிகமாக போகுதுன்ற போது ஒரு போட்டியாக போயிடுது. ரமேஷ் பண்ணையார் வந்து ஒரு பெரிய மனுஷன் லெவலில் அவர் வந்து விலகிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. அவர் வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ண பார்க்குறாரு. அது பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. அந்த பிரச்சனையில் ஏகப்பட்ட திடுக்கிடும் சம்பவங்களும் நடக்குது. அது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஹீரோவோட புறா ஜெயிச்சுதா, இல்லைன்னா அந்த சுயம்பு புறா ஜெயிச்சுதா, அவங்க வந்து அந்த ரமேஷ் பண்ணையாரோட புறாவை பீட் பண்ணாங்களா அந்த ரெக்கார்டை, அப்படிங்கிறத பரபரப்பாக சொல்கிறது தான் இந்த படம். அது இல்லாமல் பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிக்கிறது தான் பேலன்ஸ் ஆன மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் எல்லாமே புது க்ரூ தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. எல்லாருமே அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சையத் மஜீத் அவர் தான் ஹீரோ கேரக்டரில் அந்த புறா வளர்க்குறவராக வராது. அவர் கேரக்டர் ஓரளவு உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து
எப்போ பார்த்தாலும் ஒரு கோவமாவே இருப்பாரு. ஆக்ரோஷமான ஒரு இளைஞர பிரதிபலிக்கிற மாரி, வீட்ல அடிக்கடி சண்டை அது மாரிலாம் ஒரு இளைஞர பிரதிபலிக்கிற ஒரு கோபக்கார இளைஞர் எப்படி பிரதிபலிக்கிற கேரக்டர நல்லாவே பிரதிபலிக்கிறாரு. ஆ அது இல்லாம படத்துல ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றது, அந்த புறா வளர்க்குறதுல வர பிரச்சனைய சால்வ் பண்ணதுக்கு ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாமே சிறப்பா பண்ணியிருக்காரு. புதுமுகம்னு தெரியாத அளவுக்கு சிறப்பான நடிப்பு. அது இல்லாம ஜான் கிளாடி தான் அந்த அமல்ன்னு சொல்லி அவரோட ஹீரோவோட ஃப்ரெண்டா வராரு. படத்துல சப்போர்ட்டிங் ரோலு. ஸ்டார்ட்டிங்ல அவரு சிரிச்சுக்கிட்டே வர மாரி இருக்க கேரக்டர் போக போக நமக்கு செட் ஆயிடுது. அவரு பேசுற அந்த நாகர்கோவில் ஸ்லாங்கும் செட் ஆயிடுது. அவர் தான் படத்தோட டைரக்டரும் வராரு. அந்த அமன் கேரக்டர்ல வர ஃப்ரெண்டா வரவர் தான் அந்த படத்தோட டைரக்டரும் அவர் தான். படத்த சிறப்பாவும் எழுதி, இயக்கி, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரும் நல்ல ஒரு அறிமுகமா தெரியிறாரு. அது இல்லாம படத்துல முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ல ரமேஷ் பண்ணையார் கேரக்டர்ல ஒரு பெரிய மனுஷர் ரோல்ல வந்து ஒரு இளைஞர் மாரி தான் வரும் படத்துல. ஆனா அவரு நல்ல மெச்சூரிட்டியா நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர் நல்லா எழுதப்பட்டிருக்கும். அந்த கேரக்டர்ல வரவர் வந்து ரமேஷ் ஆறுமுகம். அவர பார்த்தா நம்ம புதுமுகம்னே சொல்ல முடியாது. நம்ம அந்த 8 தோட்டாக்கள் பார்த்த அந்த ஸ்ரீ முகவட்ல இருப்பாரு கிட்டத்தட்ட. ஆனா இவர் நல்லா ஒரு ஃபிட்டா நல்லா அது மாரி ஸ்ரீ மாரியே நல்லா ஃபிட்டா, ஹைட்டா அது மாரி நல்ல ஒரு ஜிம் பாடியா, அ ஊர் பெரிய மனுஷனுக்கு உண்டான அந்த ஒரு டீசென்ட்டான ட்ரெஸ்ஸிங்கு, எல்லா பஞ்சாயத்தையும் தீர்த்து வைக்கிறது, இவங்களுக்குள்ள ஒரு அடிதடிலாம் சால்வ் பண்ணது சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவு சிறப்பான நடிப்பு. அது இல்லாம இந்த அ ஜான் கிளாடி அவர் தான் வந்து அமல் கேரக்டர்ல அவரோட அப்பா வந்து மாற்றுத்திறனாளி ஒருத்தர். அவரும் சிறப்பா நடிச்சிருக்காரு. அது இல்லாம படத்துல முக்கியமான கேரக்டர்ல விஜய் சேகர் அவங்க தான் அம்மா கேரக்டரு. படத்துல வந்து ஃபீமேல் கேரக்டரே கம்மி தான். அதுல அம்மா கேரக்டர்ல வர அவங்க விஜய் சேகர சிறப்பா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஹீரோக்கு மொறப்பொண்ணா வர அந்த சரண்யா ரவிச்சந்திரன் அவங்க தான் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டு. அவங்களும் அவங்க கேரக்டர் ஓரளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. படத்துல இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறது வந்து மியூசிக்கு. அருண்ராஜ் வந்து நல்லா எலிவேட் பண்ணியிருக்காரு. அதுலயும் அந்த ஐகிரி நந்தினி அந்த பாட்ட வந்து அவரு வந்து பேஸ் பண்ணியிருக்க விதம் வந்து வேற லெவல் கூஸ் பம்ப்ஸு. அது வந்து வேற லெவல் ஆக்ஷன் தெரியும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். தியேட்டர்ல பார்க்கறதுக்கு சிறப்பான ஒரு அனுபவத்த குடுக்கும். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ஒரு சிறப்பாவே இருக்கும். அது இல்லாம புறா பந்தயத்த வந்து எ ஒளிப்பதிவாளர் வந்து சிறப்பாவே காட்சிப்படுத்தியிருப்பாரு. வானம், அப்புறம் பூமி அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்துற விதமே சிறப்பாவே இருக்கும். படத்துல ஏற்கனவே சொன்ன மாரி ராஜசிங்கம் கேரக்டர்ல ஹீரோ சயீத் மஜீத், அப்புறம் அமல்ன்ற கேரக்டர்ல ஜான் கிளாடி, அப்புறம் ரமேஷ் பண்ணையார் கேரக்டர்ல வந்து ரமேஷ் அவங்கலாம் சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாரி சிறப்பாவே இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து 2ண்ட் பார்ட்டுக்கு லீடு குடுத்து முடிச்சிருக்காங்க. அது வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா பரபரப்பா கூட்டுவாங்க. பாகுபலியில எப்படியோ அது மாரி இதுலயும் 2ண்ட் பார்ட் எப்படி போகுன்ற மாரி ஓரளவுக்கு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. 2ண்ட் பார்ட் வரும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. படத்துல வந்து ஆக்ஷன் சீன்ஸும் நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ படத்துல டெக்னிக்கலி சவுண்டான மியூசிக்கு, அப்புறம் அந்த ஒரு கேமரா ஆங்கிள், ஆக்ஷன் எல்லாமே சிறப்பா இருக்கு. படம் எல்லாமே சூப்பரா இருக்கு. மைனஸே இல்லையா சார்ன்னா 1, 2 சீன்ஸ் இருக்கு. அது என்னன்னா 2ண்ட் ஹாஃப்ல வந்து புறா பந்தயம் ஆ கதை தடம் மாரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி மாரி ஆயிடுது. அது இல்லாம புரொடக்ஷன் வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ற கதையே திரும்ப ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கு. அத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது இல்லாம இந்த படத்த வந்து கிளைமாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண மாரி முடிச்சிருக்கலாம். ஏன்னா இது 2ண்ட் பார்ட்டுக்கு லீடுக்காக கொஞ்சம் அ அவசரப்பட்டு முடிச்ச மாரி ஒரு ஃபீல் இருக்கு. இன்கம்ப்ளீட்டா இருக்க மாரியே இருக்கு. மத்தபடி இந்த படம் பார்க்கும்போது மாரி படத்துல வந்து அந்த புறா வளர்க்குற அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல வர சீன்ஸும் 1, 2 ஞாபகத்துக்கு வருது. அது இல்லாம ஆடுகளத்துல வர அந்த அந்த ஒரு சேவல் வளர்க்கும்போது அங்க வந்து பிரச்சனை வரும். அந்த சேவல அறுத்து போட்டுருவாங்க. அந்த மாரி எதிரி டீம்ல. அது மாரி இதுலயும் புறாவ அறுத்து போடுற மாரி சீன்கள். ஒரு சில ரிசம்பளன்ஸ் இருக்கு. ஆனா அது இன்னும் வேற ஒரு ஜானர்ஸ் தான். ஓரளவுக்கு அந்த இதுவும் ஒத்து வருது. அது இல்லாம சுப்பிரமணியம் படத்துல வர மாரி அந்த ஒரு நண்பனுக்காக வந்து வெட்டுக்குத்துன்னு இறங்குறது அந்த சீன்ஸ் தான் சுப்பிரமணிய படம். இந்த 3 படத்தோட இன்ஸ்பிரேஷனும் இந்த படத்துல இருக்கு. ஆனா வேற மாரி கொண்டு போய் படத்த வந்து ஓரளவு ரசிக்கக்கூடிய அளவுல படத்த கொண்டு வந்தது புது டீம் தான் இருந்தாலும் நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு முயற்சி. இந்த படம் 2வது பார்ட்டும் கண்டிப்பா பேசப்படும். இந்த படம் இப்பவே தியேட்டர்கள்ல வந்து மிக மிக சிறப்பான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அது இல்லாம நாகர்கோவில் ஸ்லாங்கையும் சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடப்படும். அப்படியான சிறப்படம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூனால அந்த ஒரு டீம்னால தியேட்ரிக்கல் மெட்டீரியல்னால படமே நல்லா பார்க்கறதுக்கு தியேட்டர்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது இல்லாம இந்த படத்துல வன்முறை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்கு. கைய துண்டா வெட்டி வீசுற காட்சிகள்லாம் இருக்கு. அதனால அது வந்து 18+ பார்க்கறது நல்லதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இப்ப சமீபத்துல வந்த தமிழ் படங்கள்ல ஒரு சிறப்பான படம் இது. ஸோ இந்த பட்ஜெட்ல நல்ல விஎஃப்எக்ஸு எல்லாமே இந்த புறா வர சீன்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சு நம்ம மொத்த குழுவினர் இருக்கோம். ஸோ இந்த படம் தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஓடிடில வரும்போது கொண்டாடப்பட வேண்டிய படம் தான். கொண்டாடப்படக்கூடிய படம் தான்.
ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை வேறு எங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா கருத்துக்களை பின்னோட்டங்க தெரிவித்துக்குங்க. வேறொரு விமர்சனம் அல்லது ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.